நம்ம மதுரையும் கோயம்புத்தூரும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்ல 20 மெடல் அடிச்சா வேற லெவல்ல இருக்கும்ல. அதாவது மதுரை அண்ட் கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் 50 லட்சம். அதுதான் நியூசிலாந்து கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன். நியூசிலாந்து போன ஒலிம்பிக்ஸ்ல அடிச்ச மெடல்ஸோட எண்ணிக்கை 20. வெறும் இந்த 50 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு எப்படி நியூசிலாந்து 20 மெடல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல அடிச்சாங்க? பெரும்பாலும் நம்ம ஊர்ல விளையாட போனாலே விளையாண்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற, போய் படி, விளையாட்டு அவனுக்கு சோறு போட போகுது, படிப்பு தான் அவனுக்கு சோறு போடும் இப்படின்ற டைலாக நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நியூசிலாந்துல இது அப்படியே ஆப்போசிட். விளையாட்டோட முக்கியத்துவத்தை சப்கான்சியஸா இந்த குழந்தைகள் மைண்ட்ல அப்படியே ஏத்திடுவாங்க. படிப்புக்கு ஈக்குவலா, ஏன் படிப்புக்கு மேலேயே விளையாட்டும் பிசிக்கல் ஃபிட்னஸும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்ப்பாங்க. நியூசிலாந்து ஒரு ஸ்போர்ட்டிங் நேஷன். நியூசிலாந்துல இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாபி இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க விளையாட்டையும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸும் என்கரேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நியூசிலாந்துல இருக்கிற ஆக்லாந்து சிட்டியோட பாப்புலேஷன் 16 லட்சம். அதாவது மதுரை பாப்புலேஷனோட கொஞ்சம் கம்மி. வெறும் இந்த 16 லட்சம் பேரோட தேவைக்காக அரசாங்கம் ஏற்படுத்திய பார்க்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ், பாஸ்கெட் பால் கோர்ட்ஸ், புஷ் வாக்ஸ், இந்த மாதிரி பார்க்ஸோட எண்ணிக்கை அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸோட எண்ணிக்கை மட்டும் 4000க்கும் மேல. நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு பார்க். அதுவே பெரிய சிட்டிஸ்ல பார்த்தோம்னா மிஞ்சி போனா 5 பார்க் இல்ல 10 பார்க். யோசிச்சு பாருங்க, 16 லட்சம் பேருக்கு 4000 பார்க்ஸ் இருந்துச்சுன்னா யாரும் வெளியே போய் விளையாட மாட்டாங்க. நம்ம ஊர்ல படிப்போட முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா படிப்போட முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு சொல்றோமோ அதுக்கு ஈக்குவலா விளையாட்டோட முக்கியத்துவத்தையும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம நாட்டிலையும் நிறைய ஜெயிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.